Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Exercise 3.17 7th sum பார்க்கலாம். Find the values of x, y, and z from the following equations. இங்கே 3 subdivisions கொடுத்துருக்காங்க, ஒன்றா பார்க்கலாம். இங்கே values of x, y, z கேட்டுக்கிறாங்க. இங்கே 2 matrix கொடுத்துருக்குறாங்க. இங்கே 12 3 x 3/2. இதில் வந்து y, z 3 5 கொடுத்துருக்காங்க. இதில் x, y, z வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இதை அப்படியே ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ஒய், இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு இதுலேயும் ஃபஸ்ட் ரோலையும் இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 12 இருக்குது. அப்போ ஒய் வந்து 12. நெக்ஸ்ட்டு இசட், இசட் வந்து இங்கே என்ன இருக்குதுன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ இசட் ஈக்குவல் டு 3. இதுதான் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 5 plus z xy equal to 6 2 5 8 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது அப்படியே ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 ப்ளஸ் z ஈக்குவல் டு இந்த 5. இப்போ 5 ப்ளஸ் z ஈக்குவல் டு 5னா z ஈக்குவல் டு இங்கே 5 மைனஸ் 5, இந்த 5 இந்த போனோன்னா -5 ஆயிரும். இப்போ 5 மைனஸ் 5 வந்து 0. அப்போ இசட்டோட வேல்யூ 0ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு xy வந்து 8. இப்போ xy 8 வந்து இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இப்போ இது வந்து ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸ். இங்கே 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இதுவும் 2 ரோ 2 காலம். அப்போ இது வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 6. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒய் இங்கே வச்சிட்டோம்னா இது இந்த சைடு வந்துடும். எக்ஸ் இந்த பக்கம் வந்தோன்னா 6 மைனஸ் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிவிட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இந்த 6 மைனஸ் எக்ஸ். இப்போ 6 மைனஸ் எக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணோம்னா 6x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கலாம். இந்த 6x இந்த கொண்டு வந்துடலாம். இந்த 8 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படியே வச்சுட்டு இந்த 8 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர்டர் எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இந்த 8 இங்கேயே வச்சு கூட போடலாம், அதே ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம இதை இந்த பக்கம் -8 கொண்டு வந்துட்டு இதையே 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்போ இதே மைனஸ் இங்கே ஃபஸ்ட் டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இது மைனஸில் வரக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 6x, இங்கே மைனஸ் இருக்கிற 8 வந்து ப்ளஸ் 8 ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 8க்கு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -6ன்னு வரணும். அப்போ இங்கே ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா இங்கே 8 இருக்குது. இப்போ -4 -2ன்னு எடுக்கணும். அப்போ -4 இன்ட்டு -2 வந்து +8, ஆட் பண்ணோம்னா ரெண்டு சேம் சைன், ஆட் பண்ணோம்னா -6 வந்துடும். அப்போ இங்கே வந்து கீழே 1ன்னு இருக்குது. -4/1 இங்கே -2/1. அப்போ இதை வந்து எக்ஸோட டேர்மில் எழுதும்போது x -4 x -2 ஈக்குவல் டு 0. இதோட ஃபேக்டர்ஸ். இப்போ x -4 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 4. x -2 ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 2. இப்போ x ஈக்குவல் டு 4 2ன்னு சொல்லிவிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிவிட்டு இந்த y ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு போட்டோம்னா 2. அப்போ y ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இங்கே x ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிவிட்டு இந்த மறுபடியும் இந்த 6 மைனஸ் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு 2 இன் y ஈக்குவல் டு 6 மைனஸ் 2. அப்போ என்ன வரும்? 6 மைனஸ் 2 வந்து 4ன்னு வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 2. அப்போ 6 மைனஸ் எக்ஸு, 6 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2. 6 மைனஸ் 2 வந்து 4. அப்போ y ஈக்குவல் டு 4. தேர்ஃபோர் x ஈக்குவல் டு எக்ஸுக்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,2. அதே மாதிரி yக்கு வந்து 2,4, z வந்து 0. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.